நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நட்சத்திரங்கள் எப்படி பயன்படுகிறது ஜோதிடத்துல அப்படிங்கிறது தான். நட்சத்திரங்கள வச்சு பலன் சொல்றது, இருக்கு. நெறையாவே சொல்லலாம். எக்கச்சக்கமா சொல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்த வச்சு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு கிரகம் வந்து இந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது என்னென்ன பலன்களை செய்யுங்கிறது சொல்லலாம். ஆனா ஆதிபத்தியத்த வச்சு சொல்லும். ஆனா இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அத வச்சு இப்ப நம்ம இந்த வீடியோல அத பத்தி பேச போறதில்ல. அத பிறகு வர வீடியோல பார்ப்போம். இப்ப நட்சத்திரம் எதுக்கு முதல்ல யூஸ் பண்றோம்? உங்களுக்கு இத புரிஞ்சுக்கணும். நமக்கு ராசி கட்டம் தெரியும். 360 டிகிரி. மொத்த எல்லா ராசி கட்டமும் ஒவ்வொரு ராசி கட்டமும் ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி. மொத்தம் 12 ராசி. 360 டிகிரி. இது ராசி கட்டங்கிறது நம்பளோட சௌரியத்துக்காக கட்டம் மாரி போடுறோம். ஆக்சுவலா இது வந்து எர்த்லேருந்து பார்க்கும்போது ஒரு வட்டம். ராசி வட்டம். ரைட்டா? சரி இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, அ நீங்க ஸ்பேஸ்க்கு போட்டீங்கன்னா ஸ்பேஸ்க்கு போயிட்டோம்னா, ஒரு ஒரு பொருள இவ்ளோ கோடி கிலோமீட்டர்ல இருக்கு, இவ்ளோ தூரத்துல இருக்கு, அவ்வளோ தூரத்துல இருக்குங்கிறத மைலோ, கிலோமீட்டரோ எதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அது ஒவ்வொன்னும் அவ்வளோ தூரத்துல இருக்கு. உதாரணமா, சூரியன் தான் நம்மளுக்கு பக்கத்துல உள்ள நட்சத்திரம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாக்ஸிமஸ் சென்டாரி இருக்கு. அது 4.3 லைட் இயர் தூரத்துல இருக்கு. ஏன்னா, லைட் இயர் எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ தூரத்துல இருக்கு. அத நீ கிலோமீட்டர், மைல்ல சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு கிரகமும் ஒரு வால் நட்சத்திரமா எதா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு. அத எப்படி சொல்ல முடியாது. ஆனா, அது எந்த டைரக்ஷன்ல போயின்ருக்கு, சரியா? இந்த டைரக்ஷன் போய்க்கிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு, கடகத்துல குரு இருக்கா அப்டின்னா என்ன அர்த்தம்னா, 90லேருந்து 120 டிகிரி இந்த ராசி வட்டத்துக்குள்ள குரு இருக்காருன்னு அர்த்தம். புரியுதா? இந்த குருவுங்கிற கிரகம்ங்கிறது ஜூபிட்டர். ரைட்? சரி அந்த கிரகம் எங்க இருக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். 90லேருந்து 120 நட்சத்திரமா பிரிக்கும்போது உட்பிரிவுகள் ஆயிடும். இத்தன டிகிரிக்குள்ள இருக்கணும். பூச நட்சத்திரம்னா இவ்வளோ டிகிரிக்குள்ள இருந்து இவ்வளோ டிகிரிக்குள்ள. ஏன்னா, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அ நட்சத்திரம் 13.20 டிகிரி லெங்த் வரும். சரி, ஒவ்வொரு பாதமும் அது மாரி டிஃபர் ஆகும். 3 பாதம் சேர்ந்தா 10 டிகிரி வரும். சரி நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். எல்லா நட்சத்திரமும் அநேக நட்சத்திரங்களும் நட்சத்திர கூட்டங்கள். ரைட்டா? அதுக்கு நம்மளுக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. எதுக்கு அத யூஸ் பண்றோம்னா, இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. உதாரணமா, உங்கள்ட்ட ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வழி கேட்க என்ன சொல்லுவீங்க? சார் இதுதான் சார் டோர் நம்பர். இந்த தெருக்கு போனீங்கன்னா இந்த வீடு இதான் டோர் நம்பர். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க சார். சில இடத்துல நம்ம கேட்போம். சார் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் இருக்கா சார்? ஏதாவது ஒரு பெரிய பில்டிங்கோ, ஏதோ ஒரு பெரிய கடையோ இருக்கா சார்? அவர் டக்குன்னு பார்த்தோனே அத தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி நம்ம போயிடலாம். ரைட்டா? அதே மாரி தான் லேண்ட்மார்க் மாரி தான் இது நட்சத்திரங்கள். ஸ்கை மார்க் சொல்லுவோம். வானத்துல இந்த இடத்துல இருக்கு. இப்ப நான் குருங்கிற உதாரணத்தை சொன்னேனே, அது கடகத்துல இருக்குன்னா, இந்த இடத்துல அந்த குரு போயின்ட்டு இந்த டைரக்ஷன்ல குரு கடக்கிறார். அந்த குருங்கிற கிரகம் கடந்துட்டு இருக்கு. அப்புறம் லியோ வர வரைக்கும், அதாவது சிம்மத்துக்கு வர வரைக்கும் அந்த 90லேருந்து 120 ரைட்டா? இதே மாரி தான் ஒவ்வொன்னும் சொல்லும். எல்லாத்தையும் அப்படிதான் நம்ம சொல்றோம். ஸோ, இதனால தான் மெயினா நட்சத்திரங்கள் பயன்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாரி நட்சத்திரத்துக்கும் நம்மளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா, அது அவ்வளோ தூரத்தில இருக்கு. ஆனா, நட்சத்திரத்த வச்சு பலன் சொல்றோம்னு சொல்லலாம். ஏன்னா, அதுவும் டிகிரி கால்குலேஷன் தான். இவ்வளோ டிகிரில இருக்கும்போது, இது இருக்கும்போது ஒவ்வொரு பலன்கள் வரும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அத வச்சு ரொம்ப டீப்பா சொல்ல முடியும். அது எப்படிங்கிறத இனிமே வர வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்ப இந்த நான் சொன்னது ஏன் நட்சத்திரம் பயன்படுக்குதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம். நன்றி.